சூரியனும் சூரியகாந்தியும். சூரியன் ஞாபகம் வந்துருச்சு, அங்க காந்தி தான் வரல. சூரியன் காந்தி ராகுல் காந்தி வரல. சிறுசியாக சொல்லல. ஏன் வரல? இப்ப நான் ஒரு பண்ணா சொல்லிக்கிட்டு வந்தேன். இதோட சம்பந்தப்பட்ட சொல்றேன். காடா கட்டணை, கரடியா கட்டணை, எவ்வாறு 39 நான் மொத்தமா இந்த விளையாட்டு தான் ஜெயிக்கணும். ஆனா நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி. அந்த டீம்ல யாருமே சொல்ல, மம்தா பானர்ஜி சொல்லல, சரத்பவார் சொல்லல, அங்க இங்க திமுக சொல்லல. அதனால அவர் வரல. இது என்ன ஆகுதுன்னா, இல்ல இந்த விசாரணைக்கு விஷயம் அப்படிலாம் வருவோம். ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது? ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? மாற்றம் வரணும். 5 வருஷம் 2014 பண்ணி வந்தாங்க, 19 பண்ணி இருந்தாங்க. இது சில விஷயங்கள் இப்ப பிஜேபி ஒரு 10ஆவது ஆண்டு தாண்டி 12ஆண்டு ஆண்டு போகுது. 5 வருஷம் வரைக்கும் ஓட்ட போறாங்க. அது பிடிச்சவங்க இருக்கலாம், அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம், பல கட்சிகள் இருக்கலாம், இந்த பேரரசு இருக்காரு, பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம். அது வேற விஷயம். ஆனா ஏமாத்தி பிழைக்காது, ஏமாத்தி ஒருத்தனை வராது. மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் அப்படி போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமா சரக்கு தெரியாதுதான். அந்த காசை போட்டு பேரம்பாகத்தில் 2 பிளாட்டை விட்டு போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நின்னு அவ்வளவு பெரிய அனுபவங்களை சந்திச்சு நான் அதை சொல்லி உங்களை சுகத்துல போய் இடிக்க வரல. சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா? இப்ப சமூக நீதி பத்தி ரொம்ப பேசினாங்க. இவரு டைரக்டர் ஜாதி இல்ல ஜாதி இல்ல ஜாதி இல்ல பேசிட்டா இருக்கீங்க. அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், இந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மறுக்கப்பட்டிருக்கு. அந்த ஜாதி அந்த இருந்தால் தேவைப்படுது. பேரரசர்கள் சந்திரவை பத்தி நீ வாக்கியர் அது எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காரு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்திரங்கிறது ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சுதான் ஜெயிலுக்கு படமே எடுத்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க. ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்றாங்கல்ல. நிர்மலா சீதாராமன் ஏன் போட்டு வச்சிருக்கீங்க? நிர்மலா ஏன் பொண்ணு ராதாகிருஷ்ணன் போடுங்க? நம்ம தோட்டு போனாங்களே கவர்னர் தமிழிசை சந்திரபாபு போடுங்க. என்ன ஜாதியாலே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காம, ஒரு மக்களை சந்திக்காம, மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அந்த ஜெய்சன் உட்கார வச்சுங்கள எந்த பேர் கேட்டா காங்கிரஸ் திணிச்சு நானூத்தி இருந்தாங்க. நான் அதான் சொல்லுவேன். நடப்பு வேற, அது வேற. மக்களை அந்த தேர்தல் என்ன மயிலுக்கு நடந்துச்சு? நான் ஒரு செயல் பண்ணீங்க என்ன மயிலுக்கு நடந்துச்சு? உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேலை வச்சுக்க, நான் இங்க என் பருப்பை வேலை வச்சுக்கிறேன். எல்லாம் டீலிங். ஏப்பா மீண்டும் மோதி வரப்போறாங்க. அவங்க மிகப்பெரிய இது அவர் செய்ய நான் ஒருத்தன் தான் சொல்லிட்டே இருந்தேன். இப்ப எல்லாம் மாஸ்க் சொல்றாப்புல வேலைக்கு வந்துட்டா வேலைக்காரன் அடுத்து போயிட்டாரா? வேலைக்காரன் போய் சொல்ல மாட்டான். இப்ப எலான் மாஸ்க் சொல்றாப்லையா? எலான் மாஸ்க் சொல்றாப்லையா? அது டிமாக் 20 டப்பா, அது 420 அதை மேனிபுலேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு 40% ரெவென்யூ எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷின் கையில கொடுங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி சீட்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன். ஒரு சால்டிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன். நீ இல்லாட்டியும் நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்கன்னு 2 நிமிஷம் கேட்டார். நீங்க டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நீ அப்புறம் தான் சொன்னா என்னப்பா பேசவே விட அங்க சொன்னாங்க. என்ன எப்பா நீங்க இந்த போட்டுல அதிகம் பேசியிருக்க அப்படின்னு எழுதிட்டு போனேன். இல்லைங்க இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம், இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவு போராடுறோம். எங்கப்பா சவுண்ட் போயிட்டாரா? இருக்க மாட்டாப்லையே பஞ்சாயத்து இல்ல. இப்ப எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரு கூட இருப்பா. மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இந்த படம் 100 கோடி 500 கோடி குறைஞ்சது 60 கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க இதெல்லாம் நடிக்கிறாங்க. அதுக்குன்னு சில சேனல் இருக்கு, அதுக்குன்னு அந்த டாப்ல இருக்கிற கம்பெனிகள் இருக்கு. அவங்களால இவங்களுக்கு, இவங்களால அவங்களுக்கு. ஆனா மக்கள் காசு எல்லாம்
கவலைகரம் பண்ணி அரோகரா பாவம் ரஜினிசாருக்கு எனக்கு ஒண்ணு எதுவும் இல்லை, அவர் இல்லாம பேச முடியாது. 70 வயசு அவருக்கு பாருங்க, ஈழம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொரு மண்டபத்தியா இருக்கணும், தப்பா இல்லை ஒரு நடிகையா சொல்றேன். அது யாருப்பா ஐஸ்வர்யா, அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கண்டு கட்டிடுச்சு. இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர் எல்லாம், அவங்க நடிக்கவும் வச்சாகணும், இங்க எவ்வளவு நடிக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி படங்கள் மோசமா போகுது, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், கையில் படம் வரும், ஒன்னும் உட்காரது இல்லை, பில்டப் பண்றாங்க. எல்லாமே பில்டப், பில்டப்லயே சரிமா போயிட்டு இருந்தா எப்படி? இப்ப கவுன்சில் வந்து எங்க போயிட்டாரா, அவரும் போயிட்டாரா, நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நிக்கவே மாட்டாங்க. நம்ம இப்ப இருப்பா நம்ம டோட்டல் போயிட்டுப்பா உதயகுமார் சார் அவரும் போயிடுவார். அதாவது லீவ் சொல்லுவாங்க, திராவிடா இது என்னமோ பேசுறீங்க, அதெல்லாம் சமூக நீதி எங்க இருக்கு முதல்ல பெரியார் சொல்றீங்க. அவர் அளவுக்கு ஒரு என்னத்து சொல்றது, இப்ப ஆங்கில கட்சி பெரியார் அண்ணா சொல்லு, அங்க எங்க கட்டணம் கட்டுறாங்க, 40% பென்ஷன் வாங்கிக்கிறாங்க, செலவு வைக்கிறாங்க, என்னென்னமோ கட்டுறாங்க. பெரியார் சொல்றபடி அவரோட கூட்டுப்படி நீங்க வாழ்றீங்களா? அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார், தண்ணி கொடுப்போம். பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார், அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ தேர்தல் இது மனமாற்றம் பண்றா, அந்த மிஷின் நடக்காது, அழகா 100-200 குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர், முட்டாள்தனமாக என்ன குடிக்கலப்பா நான் இன்னும் எப்படிப்பா இது, அது எப்படி இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க, நீங்க அப்படிட்டா அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் அவ்வளவு முட்டாளா? 10 வருஷம் ஆகிட்டு 11வது தடவை உட்காருவேன், சரியா அங்கங்க எங்கெங்க குத்தி வைக்கணுமோ, ராம்பூர் இந்துப்பூர் என்ன 77 என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டுல 6 லட்சம் மிஷின் ரிப்பேரா போயிருக்கு, அதை ரிப்பேர் பண்ணிருக்கலாம். இது எங்கேயாவது இங்க போட்டீங்களா? நீங்க பதில் சொல்லுங்க. 6 லட்சம் எப்பா நீங்க ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்க, ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனா பரவாயில்ல, 6 லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகும்? பிடிச்சு அது என்னென்ன வச்சு எல்லாம் பண்ணி இந்த பைக்கு ஆரம்பத்துல வந்து சண்டை போட்டாங்க இருக்கிறது. நம்பிக்கையில் ஒரு பொண்ணு அப்பாவோட சண்டை போடுது, ஒருத்தர் லட்சக்கணக்கான வக்கீல் போறாங்க, என்ன ஆனான்னு தெரியல. நீ ஆகிட்டு போ நல்லபடியா. அது 50 வருஷம் ஆண்டாப்புல துக்ளக் ஆண்டா முகமது துக்ளக் 50 வருஷம் 49 முக்கால் வருஷம் கொண்டாரு. இந்த காலகட்டம் தேவை. ஆனா மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்க, எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க. எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி போட்டு பணம் இல்லாம மக்களை கொலை பண்ணி வாட்டி உழைச்சு இப்பெல்லாம் ஆஸ்பத்திரி எடுத்து வச்சுக்கலாம் குறைன்னு சொல்லிட்டு. பிரச்சனைகளை பேசணுமா இல்லையா? குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில நீங்க பாருங்க, கொரோனாக்கு அப்படி எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு பேசுவாங்க. ஆனா சிசேரியன் இல்லாம 100க்கு 99% சிசேரியன் வைக்கலாம். அவங்களுக்கு தேவை காசு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்குபேட்டர் வைக்கிறது, அங்க வைக்கிறது, நிமோனியா, ஜாண்டிஸ். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லையே. யாராவது ஆஸ்பத்திரியில பிறந்த முடியுங்களா? அதாவது செய்தித்தாள் வரும், போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்காங்க, 90 ரூபா வாங்கிட்டு போவாங்க. குடல் சுத்திக்கிச்சு கழுத்துல. எத்தனை குழந்தைங்க கூட குடல் சுத்தும். சரி அநியாயம் பண்றாங்க கொரோனாக்கு. ஏன் நாளைக்கு பிரதமர் பேசி கேளுங்க, என்ன சொன்னார்? இங்க பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்ன பாருங்க அது ஊசி. கடைசியில பார்த்தா ஒப்பந்தம் என்னென்ன 5000 கோடி 10,000 கோடி எவ்வளவோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனி கொடுத்துருக்கான். அப்ப மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளோட நாயோட கேவலமாக நடத்துவீங்க. எத்தனை உயிர் போச்சு. இப்ப வசூசாராயன் 100 பேர் சேர்த்துட்டான். சரி, இது தெரியுது. இந்த நாட்டுல இவன் விற்கிற சரக்கு வசூசாராயத்தோட மோசமானது. 2 வருஷம் கழிச்சு சேரலாம். இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டில் சேர்த்திருப்பான். அது தெரியாது. ஏன்னா குடிச்சு கொடுத்தான் போயிட்டாப்புல இல்லையா? மண்ணு ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ பனைமரம் வளரு, அதுல நீங்க என்னப்பா கல்லு
ஆரோக்கியமான மாலை. பணம் பாடலாம் கிடையாது. கல்லு ஷாம்பைன் 15,000 14,000 ரூபாய் பாட்டு இருக்கிறது. அது என்ன? கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல்லு தான் ஷாம்பைன். நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியா கொடு, குவாலிட்டியா கொடுன்னு நான் சொல்றேன். மது டோட்டலா இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு, இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்து மூடு. பேசித்தான் ஆகணும். ஜாதி பேசுறது இல்லை. இவாங்க முன்னாடி சில பேர் சொன்னா ஜாதி ஒழிக்கிறோம். எதுக்கு? சமூக நீதிமன்றம் கிடைக்கல, கட்சியில சமூக நீதி இல்லை, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. நான் போய் போச்சு நம்ம போவோம்பா பாருங்க. 4 லட்சம் பேர் ஒரு விஷயம் செஞ்சாங்க. இதே வேலை இல்லை. நான் அங்க கேட்டுப்பேன் காசை போட்டு போனேன். என்னடா 4 லட்சம் பேர். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெல்ட் ஒன்னு எடுத்து ஒன்னு கொடுப்பாங்க, சிட்டையில கொடுப்பாங்க, நாடாளு கொடுப்பாங்க, ஓட் பெல்ட் ஓட்டு வங்கி அது முடிதான் கேட்கிறாங்க இல்லையா? சரி நமக்கு போடுவாங்க. 4-10 இவங்க பேச்சாளர் கூட்டு போனாங்க. நிறைய பேர் அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு போறாங்க. ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல. சத்தியமா அவங்க ஜாதி பாக்குறாங்க இல்ல. அது எப்படின்னா 500 ரூபாய் ஆராம் கா பைசா அப்படி ஒதுவோட அங்க பேசுறேன். அப்படியே 500 ரூபாய் பிச்சை காசு எச்ச காசு வாங்கிட்டு ரம்ஜான் மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடுறான். திமுக சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நடந்து சரிமா அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக சரின்னு சொல்ல வரல. இவ்வளவு கல்வி நடந்துட்டாங்க. இந்த சாராயம் சாவு நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம். காரணம் இல்லை. தத்தினார் அண்ணாவுக்கு அவர் அலையை கொடுத்தார். 42 ஜெயிக்க வச்சாங்க 1967 இல்லையா? அண்ணா இறக்கிறாரு. அன்னை கருணாநிதி வராது, மதிய தூக்குறாரு, கமர்றாரு. படிச்சு ஹிஸ்டரியில படிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். காலையில கடற்றாரு போய் எப்பா தூக்காத காமராஜனை கூட்டிட்டு போறாரு, வீட்டுக்கு போற கடற்றாரு. அந்த சமயம் வீணா போயிடும். நீ மதுவிலக்கு தூக்காத, ரொம்ப தப்பு, மதுவிலக்கு இருக்கணும் என்று அவர் ரத்தம் கட்டி செத்து போனதற்காக டெல்லி வரைக்கும் போனார். போராடுறாரு, எழுத்து கூட்டம் போடுறாரு, எழுத்து கூட்டம் போடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சர்க்கரை ஆகுதுதான் அங்க நிற்கிறான். இந்த நாடு மோசமானது. தூக்கி போடும். வேலைக்கு ஆளே இல்லை சார். இவனுக்கு தமிழ் சாராயம் செத்துட்டானா இல்லாத இன்னைக்கு இருக்கும். அவன் கூட அடிக்கிறான் பாருங்க. சாராயத்தை விடுங்க. சூரிய காந்தியும் கேட்க நல்லதான். சூரிய காந்தி எல்லாம் மருந்தும் சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் போய் அங்கிட்டும்பா அந்த படத்துல வாங்கலாம் தண்ணி பேசணுமே. ஒரு கதாநாயகி கதாயி கழிச்சு பார்த்தாங்க. எங்களே பார்த்தாங்க. ஒரு நாட்டு கட்டவங்க அடிச்சு அறிந்து அவ்வளவுதானா இல்லப்பா இப்படியே ஏமாற்றுக்கிறோம். சும்மா ஒரு நாட்டு கட்ட ஒரு நல்ல ஈரோணி காமிச்சாங்கலாம் கண்ணல. அந்த ஈரோணி இல்ல, நியாயமும் இல்லை. நான் வந்து காட்டு கட்டி கட்டிட்டு இன்னொரு பொண்ணை காமிச்சாதான் ஈரோணி, அதே ஈரோணி நியாயம் இல்லை. இதெல்லாம் இப்படி ஏமாற்றப்பட்டது. இது முள்ளமாரி தேர்தல் சார். நீங்க வாழ்த்திட்டு போறேன், நானும் வாழ்த்துக்கிறேன். நானும் பிரச்சாரத்துக்கிறாரு. நீ வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்து. நானே கேட்குதா இல்லையா? அது அப்படி வீட்டுக்கு இருக்கு. இப்ப திமுக ஓட்டல சொல்றேன், 40 சீட்டு வச்சிருக்கீங்க. இந்த தேர்தலில் பங்கு பெற மாட்டோம், நாங்க பாய்காட் பண்ணுவோம். நீ வாக்குச்சீட்டு நடத்து.
உன் மறுப்பு அங்கதான் வச்சுக்க, இந்த மிஷின் அங்க தள்ளி நான் இங்க வந்து செட்டப் பண்ணி இங்க பண்றேன். அதெல்லாம் நடக்குது. இது இந்த மிஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது, சூரியன் வெயில் ஊத்துட்டு தான் இருக்கும். அதுவே முட்டாளாட்டம் அங்கிட்டு இருப்பாங்க. நாட்டில் ஒரு முன்னேற்றமே வராது. தமிழ் பிரச்சனை தீர போறது இல்லை, தீர்மா மீனவ பிரச்சனை தீர போறது இல்லை. கடிதம் நீட் என்ன வீட்டுக்கு அவன் ஒரு 40 சேனல் நடத்துறான். அதை வச்சு கையில கிடைச்சா அடிச்சு வரையிட்டு மண்டே குழந்தை ஒரு 4 பேரை அவழ்ச்சிக்கொண்டு அது இது. ஐயோ, அந்த பொட்டி வீட்டுல நம்மளையா இருக்கு, ரொம்ப கொடுமையா இருக்கு. எவ்வளவு பண்றாங்க பாருங்க. எந்த பிரச்சனை தீர்வா? இந்த நீட்டை பத்தி இன்னும் 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம், அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து எடுத்துதான் வாயில ஏதோ வருது. இது ஏமாற்றிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்பி நாம கைது பண்றான். நம்ம காவேரி தண்ணி வர போறதில்லை, முன்னேற்ற வர போறதில்லை, பாலாறு தண்ணி வர போறதில்லை. இன்னும் இந்த சாராயத்தை வித்து பாய்ச்சி இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு உண்மையான சமூக நீதி வரணும். இந்த பெண் திராவிடம் ஒழிக்கப்படணும். இந்த சூரிய காந்தியும் இந்த மாதிரி படம் இருக்கிறவங்க நகைப்பு வந்து பாராட்டு சொல்லணும்னா அதுக்கான கட்டமைப்பு வேறு செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்ப செந்தில் நானே அப்படியே ஒரு இயக்கம் ஒரு நாளைக்கு 11 படம் பண்ணுவேன். நான் ஒரே நாள் 4 காட்சி கொடுத்து நடிச்சது அவரோட 2 படம் அவரும் இருக்கும். சரத்குமார் சார் ஒண்ணு, புதுப்பேட்டை ஒண்ணு, தங்கமான தங்கச்சி. ஆமா, அவரும் பின்னாலே நீளவா நெருக்கி வச்சீங்க. ஆனா அந்த அருண் பாண்டே உடவே இல்லை. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கிட்டவே நெருங்கி விடல. என்னதான் பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும். எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார். இல்ல டான்ஸ் எப்படின்னா பண்ணி ஒரு கமல்ஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்துல, அப்படி இப்படின்னாங்க. ஆனா காலத்துக்கும் அழியாமல் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இயக்குனர் இருக்காங்க, அவங்க பயன்படுத்துறதை விட கட்டமைப்புகளை உருவாக்கணும். இப்போ தியேட்டர்ல வந்து 50 ரூபா, 60 ரூபா, 30 ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்கு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சியில இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குல இருக்கணும். கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும். என்ன நாளும் பேசாது, எல்லாம் ஒரு நாளைக்கு குடிச்சு நடக்குது. அந்த நாய் கொள்ளையடிச்சு அவங்க எத்தனை வச்சிருக்காங்க, எத்தனை நாடுகள்ல எத்தனை கார்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதை ஒரு 10 தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க. நான் எனக்கு ஒன்றும் ஆளுங்க ஒரு இயலாமை இல்லை. உண்மையை தான் பேசி உண்மையை தவிர நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த நாடு ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் வழங்காது. தொடர்புகளில் அடிச்சாட்டா உட்கார வைக்க முடியும். உண்மையான தேர்தல் நடத்து, உண்மையான தேர்தல் நடத்தி எந்த திட்டத்துக்கான அவனை பேரரசு அவர்களே நன்றி, சொன்ன பாரதி அவர்களே நன்றி. அதனால வடக்கையும் வாழல, தெற்கும் வாழல, ஒன்றுமே ரொம்ப கொடுமைங்க. சரி, ஆமா, அது சூரிய குடும்பம்ப்பா. அதனால ஆட்டை போட்டு வந்ததுப்பா. இப்ப அண்ணா வச்சு நிகழ்ச்சி ஆட்டை போட்டு வந்து பண்றாங்க. இப்ப நான் தனியா போராடி 4 ஓட்டு வாங்குறேன். அதுல ஒரு மிகப்பெரிய குத்து. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்பயே சொல்லக்கூடாது. யாரும் 4 பேர் சட்டங்களா இல்லையா? வெளியே நின்று 4 பேர் ஓட்டு போட்டு சட்டங்களா இல்லையா? எல்லாம் மறந்துட்டீங்களா? பத்திரிக்கைக்காரங்க பேப்பர்ல போட்டீங்கல்ல, அந்த 4 பேருக்கு தேர்தல் கமிஷன் 1 கோடி கொடுக்கணும்னு பேட்டி கொடுத்தேன். சில பேர் போட்டாங்க. ஏன் கொடுத்தாங்க? நம்ம மைய காமிச்சு விருதை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துவீங்க. அவ்வளவு ஈரமா அந்த வேளாண் வெயில் வந்தாங்க. செப்டம்பர்ல அவங்க நர்சரி கொடுக்கல. இல்ல தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்க போட்டு அது பல நான் சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் 3 வீட்டு போனவங்க முன்னாடி சொல்லுவேன், இன்னைக்கு சொல்லுவேன், என்னைக்குமே அப்படித்தான் விஷயத்துக்கு வரைக்கும். அது அநியாயம் நடத்தப்படுறதா இல்லையா? ஒரு ஓட்டு போட வேண்டிய செத்து போனா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்து ஆகணும். அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். ஏன் 7 லட்சம் கோடி பேர் போட்டு கூப்பிடுறீங்க, விளம்பரம் கொடுக்குறீங்க.
நோன்பு வைக்கிறது இல்லை. இப்ப கொடுத்தா என்ன சொல்றது? மிகப்பெரிய வேலை இல்லை. அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு. முன்னோர்கள் வைக்கிற எந்த காசு இல்லை, இந்த ஏஜென்ட் எல்லாம் வைக்கிற அவங்க காக்கா கோட்டை மாதிரி உட்கார வச்சுட்டு ஓட்டு அங்கே 40 ரூபா இது தந்தால் 50 ரூபா 50 ரூபா பண்ணா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோ இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. ஆனா ஞானம் தர்மம் இன்னைக்கு ஜெயிக்கணும், உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும், அதுதான் என்னோட ஆசை. இந்த சந்தானபாதன் சேவை நடிச்சிருக்கீங்க. இந்த படம் நிறைய படம் டெய்லி விழா நடக்கணும், நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க நீங்களே நடிச்சுட்டே இருந்தா அப்படி நீங்களும் இந்த பாட்டு நடிச்சிருக்கீங்களா? சரி சரி, நல்ல திறமையானவர்கள், நிறைய திறமைசாலிகள் நம்ம கேரளா வரமாட்டேங்குது. வந்தா பயன்படுத்திக்கான கட்டமைப்பு உருவாக்கணும். 500 ரூபாய் கொடுத்து இப்ப தேட்டருக்கு போனா 2000 4000 5000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு குறைந்தபட்சம். இந்த மாதிரி சின்ன படங்கள் இருக்காங்க, சின்ன படங்கள் பிரிக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா. அந்த மாதிரி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய எந்த பணக்காரனுக்கும் உதவ மாட்டான். இப்ப வேட்பாளர்கள் நின்று எடுத்து பார்த்துக்கீங்க, ஜெயிச்சு வந்தது எல்லாம் கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான். அவங்க பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தா வச்சிருக்காங்க. அவன் எப்படி வேலைக்கு வருவான்? அவன் எப்படி வருவான்? கட்டமைப்பு இல்லை. ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், இதெல்லாம் ஒரு பெப்சி, அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கு அவங்க உதவணும், இது குரல் கொடுக்கணும், செய்யணும். அது செஞ்சா குறைஞ்சபட்ச ஒரு என்டர்டைன்மெண்ட்பா. பொங்கல் செய்து விழாவா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரசாரியா போய் கொடுக்கலாம், அவன் போட்டு அவன் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்க. அவங்க யாருக்கு வரல, மக்களோட பணத்தை சுரண்டாங்க. சாராயத்தில் சுரண்ட மாதிரி சுரண்டாங்க. இந்த மாதிரி படங்களை ஓடணும், அப்படி சுரண்ட முடியாது. எல்லாரும் வரணும், எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கணும். நன்றி, வணக்கம்.